ஐயா, காப்பிரைட் எதுவும் அடிச்சிடாதீங்க ஐயா. வணக்கம் மக்களே, நீங்கள் இருக்கிறது தமிழ் அனிமினேஷன். நான் உங்கள் ஹோஸ்ட். இந்த வீடியோவில் ஒன் பீஸ் 1172 சாப்டரில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட டைட்டில் த எல்ப் ஆஃப் ஐ அட்மயர். இதோட கவர் பிக்சர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த போன் கிளேவோட மிஸ்டர் 2வோட பிக்சர் இருக்குது. அவர் மேக்கப் பண்ணுற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு பிக்சரை கொடுத்துருக்காங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே லோக்கி கிட்ட இருந்து நம்மளோட கபானும் ஹஜ்ருதீனும் சாப்பரும் மேலே போயிட்டு இருக்காங்க. ஒரு லிஃப்ட் மூலமாக சன்ரியலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போதே கபான் வந்து பேசிட்டு இருக்காரு ஹஜ்ருதீன் கிட்ட. இப்போ இந்த எல்பாஃப்க்கு வந்திருக்க இந்த பிரச்சனைக்கு ஒரு 3 பேர் தான் காரணம். அந்த 3 பேரும் சாதாரண ஆளுங்க கிடையாது. அவங்க கிட்ட ரொம்ப டிஃப்ரெண்டான ரொம்ப புது விதமான பவர்ஸ் இருக்கு. அப்படி அந்த பவர் இருந்தாலும் அவங்கள நம்மளால ஒரு விதத்தில் அட்டாக் பண்ண முடியும், அவங்கள வீக் ஆக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹஜ்ருதீன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, எல்பாஃப்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாரையும் வந்து கடத்திட்டு போறாங்க. என்னதான் குழந்தைங்களா இருந்தாலும் எல்பாஃப்ல இருக்க குழந்தைங்க வந்து குழந்தைங்க கிடையாது, அவங்க ஜெயண்ட் குழந்தைங்க. ஸோ அவங்க வந்து நார்மல் ஹியூமன்ஸோட பெருசாக இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி அவங்களை கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா, அதுதான் இந்த வந்திருக்க இந்த 3 பேரோட ஸ்பெஷல் பவர். ஸோ அவங்கள தன்னாலேயே நடந்து போக வச்சுருக்காங்க. எங்கன்னாக்கா ஹார்பர் வரைக்கும். ஹார்பரில் இருக்க பெரிய ஷிப்பில் அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் ஏற்றிட்டு அங்கேருந்து அப்படியே கடத்திட்டு போகிற மாதிரி அவங்களோட பிளான். அந்த குழந்தைங்கள்லாம் ஹார்பருக்கு போயிட்டு அந்த கப்பலில் ஏறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அவங்களை தடுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இப்படி தடுக்க முடியாத மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ அந்த குழந்தைங்களை காப்பாற்ற போனோம். அந்த இடத்துல திடீர்னு வந்து ஒரு முள்ளு வேலி மாதிரி ஒன்று உருவாகி தடுக்க வரவங்களையும் டேமேஜ் பண்ணுது, அந்த குழந்தைங்களையும் வந்து டேமேஜ் பண்ணுது. அதனால் யாராலையும் போயிட்டு அந்த குழந்தைங்களை தடுத்து நிறுத்த முடியல. குழந்தைங்களையும் ரொம்ப மோசமாக டேமேஜ் பண்ணுது, தடுக்கிறதும் ரொம்ப மோசமாக டேமேஜ் பண்ணுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஹஜ்ருதீன் வந்து யோசிச்சுட்டு இருக்காப்புல. ஸோ அப்போ கூட இருந்த இன்னொரு ஜெயண்ட் என்ன சொல்கிறான்னாக்கா, இதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்மளால் கண்டிப்பாக அவங்களை ஏதாவது ஒரு விதத்தில் தடுத்து நிறுத்த முடியும், தடுத்து நிறுத்தி அவங்கள தடுத்து நிறுத்துறோம், இல்லாட்டி அவங்கள சாப்பிட்டாவது காலி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப சீரியஸான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ எல்பாஃப் இருக்குது. அண்ட் ஹஜ்ருதீன், கபான் இவங்களும் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு நிலமையில தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து மேலே போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ மேலே இந்த சன்ரியல் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுனாக்கா, அங்கே யார் யாரெல்லாம் என்னென்ன லொக்கேஷன்ஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து காமிச்சிருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, இங்கே இவ்வளோ மோசமான நிலைமைக்கு முக்கிய காரணமாக அந்த 3 பேர் மட்டும் இல்லாமல் அவங்களோட எல்பாஃபோட கேப்டன்ஸான டோரி அண்ட் ப்ரோகியும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க இவ்வளோ பெரிய சேதத்துக்கு. என்னன்னு பார்த்தா இந்த 2 பேருமே டாமி ரிவர்ஸியால் அஃபெக்ட் ஆகி ஈமோட கண்ட்ரோல் இப்போ இருக்காங்க. அவங்க எல்பாஃப் அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஜரூலை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. ஜரூல் வந்து செம்ம அடி வாங்கி சாகிற நிலைமைக்கு இப்போ போயிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு அவர் போயிட்டு இருக்காரு. வெளியிலேருந்து வந்த ஒருத்தவங்களால அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட அவங்க வந்து அதை தாங்கிப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எல்பாஃப் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேப்டன்ஸான டோரி அண்ட் ப்ரோகி இப்படி வில்லனாக மாறி யார் சொல்கிறதையுமே அவங்க காதில் விழாமல் அவங்களால கண்ணை திறந்து இங்கே என்ன நடக்குதுன்றதை பார்க்க முடியாமல் ஒரு மோசமான நிலைமையில எல்லாரும் போட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்தையே அடித்து நொறுக்கி அழிச்சிட்டு இருக்காங்க. ஜீன்பே, ராபின், உசுப் இவங்க 3 பேரும் அந்த ஏரோவில் லாக் ஆகிட்டு இப்போ மாட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஜீன்பே என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சீக்கிரமாக இந்த ஏரோவில் வந்து தப்பிச்சு வெளில போயிட்டு குழந்தைங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுவோம், ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு இந்த சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது உசுப் வந்து டோரியன் ப்ரோகியை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறான். மாஸ்டர்ஸ், நீங்கள் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குன்றதை பாருங்கள், இது நீங்கள் கிடையாது, உங்களால் இந்த இடம் இவ்வளோ மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான். ஏன்னா அவனுக்கு டோரியன் ப்ரோகி ரொம்ப பிடிக்கும். அவங்கள வந்து அவன் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவங்கள மாதிரி ஒரு வாரியராக மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிற டைமில் இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் ஜீன்பே சொல்கிறாரு, சீக்கிரம் ஃபீல் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை, இந்த இடத்துல நம்ம தப்பிச்சு போய் குழந்தைங்களை காப்பாற்றணும். ஆல்ரெடி ப்ரூக் வேறு எங்கே போனான்னு தெரியல, அவன் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக போயிருக்கான், என்னென்னு நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஜீன்பே சொல்கிறாரு. ஸோ ப்ரூக் வந்து இப்போ இந்த இடத்துல இல்லை, அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியல. எனக்கு ரொம்ப வெயிட்டாக சம்பவம் ப்ரூக் பண்ணுவாரோன்னு தோணுது. ஏன்னா ப்ரூக் வந்து சாதாரண ஆள் கிடையாது. என்னதான் வந்து ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருந்தாலும் தனியாக நின்று பயங்கரமான சம்பவம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. வேர்ல்ட் கேக் ஐலாண்டில் பிக் மாம்க்கு அகைன்ஸ்டாக சிங்கிள்ஸ் நின்னது மட்டும் இல்லாமல் யாராலையுமே நம்ப முடியாத ஒரு விஷயத்தையும் பண்ணார். பிக் மாமோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு ரோட் ஃபோனை கிளிப்போட காப்பியை கொண்டு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார் அந்த ஐலாண்டில். ப்ரூக்கும் இம்மார்டல் தான். ஸோ அவரை வந்து யாராலையும் சாவடிக்கவும் முடியாது. அதனால் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பிளான் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அது என்னன்றது அடுத்தடுத்த சாப்டர்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஜரூல் அடி வாங்குறத பார்த்துட்டு அங்கே கூட இருக்கவங்க தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போயிடுங்க, இதுக்கு மேலே இங்கே நின்னா நீங்கள் இறந்துருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜரூல் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இல்லை என்னால் இங்கேருந்து இவ்வளோ சீக்கிரத்தில் போக முடியாது, நான் பண்ண வேண்டிய வேலை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேப் மாதிரி காமிச்சிருக்காங்க, யார் யார் எங்கே இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியுது. ஹாஸ்டேஜாக இருக்க குழந்தைங்க ஆல்மோஸ்ட் அந்த ஷிப்புக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களை தடுக்கலனாக்கா அவங்க அந்த ஷிப்பில் ஏறிடுவாங்க. ஒன்ஸ் அவங்க ஷிப்பில் ஏறிட்டு அவங்களை காப்பாற்றுறது உண்மையாக ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ ஜரூல் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த அளவுக்கு அவரோட கை மீறி போனதுக்கப்புறம் ஒரு விஷயத்த பண்ண போகிறாரு. டிரான்ஸ்பாண்டர்ஸ் நைல் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசுறது இந்த ஐலாண்டில், அதாவது எல்பாஃப்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கேட்குது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, எல்பாஃப்ல இருக்க எல்லாரும் தயவு செஞ்சு நான் சொல்கிறது கொஞ்சம் நேரம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் முதல்ல சொல்கிறது வந்து ஹெரால்டை பற்றி பேசுகிறாரு. ஹெரால்டு இந்த எல்பாஃபுக்கு நல்லது நடக்குன்றதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டான், அவன் ரொம்ப கனவு கண்டான். வேர்ல்டு கவர்மெண்ட்டோட இந்த எல்பாஃப் மக்களை சேர்த்து, ஜெயன்ஸை சேர்த்து எல்லா மக்களுக்கும் நல்லது பண்ணணும்னு அவன் நினைச்சான்.
ஆனால் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுனாக்கா ஹெரால்டை ஏமாற்றி அவனுக்கு துரோகம் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹெரால்டுக்கு இந்த மாதிரி டாமினோவர்ஸை யூஸ் பண்ணி என்னோட சொந்த மக்களையே அழிக்க ட்ரை பண்ண விஷயங்களெல்லாம் நான் என் கண்ணால் பார்த்தேன், என்னோட சொந்த கண்களால் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இது எதுவுமே பண்ணணுன்ட்டு ஹெரால்டு ஒரு துளி கூட நினச்சது கிடையாது. தன்னோட மக்கள் நல்லா இருக்குன்றதுக்காக தான் அவன் நினச்சான். ஆனால் அவனை வச்சே இந்த எல்பாஃப் மக்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தை வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டில் இருக்கவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதிலிருந்து காப்பாற்ற லோக்கி அந்த விஷயத்த பண்ணான். இந்த எல்பாஃப் மக்கள் எல்லாரோட கோபத்தையும் எல்லாரோட பழி சொல்லையும் லோக்கி அவன் எடுத்துக்கிட்டு ஹெரால்டை தடுத்து நிறுத்தினான். இந்த விஷயத்த கேட்ட எல்லா மக்களும் அப்போ லோக்கி ரொம்ப நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜெரல் சாமா சொல்கிறாரு, லோக்கி வந்து ரொம்ப மோசமான உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் அவன் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்ற விஷயத்த ஜெரல் சாமா இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி எப்படி ஹெரால்டு வந்து டீமனாக மாறி ஒரு விஷயத்த பண்ணானோ அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப மோசமானவங்களா இருக்கலாம், அவங்கள யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஆனால் அதுக்காகலாம் இந்த எல்பாஃபோ இந்த ஜெயன்ஸோ வீழ்ந்துட மாட்டாங்க. நாங்கள்லாம் வாரியர்ஸு, உங்களால் எங்களை எதுவுமே பண்ண முடியாது, உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்றதுக்காக எங்களோட குழந்தைகளை வந்து நீங்கள் கடத்த ட்ரை பண்ணால் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்போம்னு நினைக்கிறீங்களா? ஒரு குழந்தைய கூட உங்களால் எங்ககிட்ட இருந்து கூப்பிட்டு போக முடியாது. உங்களை தடுத்து நாங்கள் நிறுத்துவோம். இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக இந்த எல்பாஃப் நிற்கும், உங்களுக்கு எதிராக நான் வாரை வந்து அறிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக அவர் பேசுகிறாரு. இதை கேட்ட உடனே ஜோரல்ல ஐ லைக் த கிராண்ட்ஃபா அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜெரல் சாமா அப்படி சொன்ன உடனே எல்லாரும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக மாறுறாங்க. உங்கள் கூட நாங்கள் இருக்கோம் ஜெரல் சாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. வேர்ல்டு கவர்மெண்ட்டை எதிர்த்து நிற்க எல்பாஃப் தயாராகிடுச்சு அப்படின்ற விஷயம் இந்த இடத்துல நமக்கு புரியுது. ஆனால் அந்த குழந்தைங்களை அவங்க எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு தெரியல. அப்போ உசுப் ஒரு டைலாக் சொல்கிறான், நான் எதிர்பார்த்த எல்பாஃப், நான் ஆசைப்பட்டு ரசித்த எல்பாஃப் மக்களும் இப்படி தான் இருப்பாங்க, அவங்க ஒரு வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து தான் நான் அட்மையர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த சாப்டரோட டைட்டில் உசுப் தான் சொல்கிறான். இந்த இடத்துல எல்லாரும் கூட நிற்கிறாங்க. ஹெரால்டோட ட்ரீமை நம்ம காப்பாற்றுவோம், இந்த எல்பாஃபுக்கு பீஸை நம்ம கொண்டு வருவோம், வேர்ல்டு கவர்மெண்ட்டை எதிர்த்து நாம் நிற்போம், நம்ம குழந்தைங்க எல்லாரையும் நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கரகோஷம் எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தான் நம்ம ஜோரோ வரான். டோன்ட் வரி, ஐ ஹாவ் எ பிளான் அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே எண்டு கார்டை போட்டு முடிக்கிறாங்க. ஸோ அடுத்த வீக் எந்த விதமான பிரேக்கும் கிடையாது. சாப்டர் கரெக்டாக டைமுக்கு வந்துடும் மக்களே. இப்போ இந்த சாப்டரோட முடிவில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஜோரோ கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அது என்னன்னு நமக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ப்ரூக் எங்கே போயிருக்கான், திடீர்னு அவன் ஏன் காணாமல் போனான், அவன் என்ன பண்ணுறதுக்காக போயிருக்கான் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னென்னு பார்ப்போம். லோக்கி அண்ட் லூஃபி இன்னும் மேலே வரல, இந்த சன்ரியலுக்கு வரல. அப்படி சன்ரியலுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களால இந்த குழந்தைங்களை தடுத்து நிறுத்த முடியுமா, அந்த 3 பேரையும் வந்து அவங்களால தடுக்க முடியுமா, அவங்க கிட்டேருந்து இந்த 3 பேரோட பிடியிலேருந்து இந்த குழந்தைங்களை லோக்கி அண்ட் லூஃபியால் காப்பாற்ற முடியுமா அப்படின்னும் தெரியல. ஸோ இவங்க மேலே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். அடுத்தடுத்த சாப்டர்ஸ் வர அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து தொடர்பில் இருங்கள் மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா.